திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். போற்றுகின்றேன் புகழ்ந்தும் புகழ் ஞானத்தை தேற்றுகின்றேன் சிந்தை நாயகன் சேவடி சாற்றுகின்றேன் நரையோ சிவ யோகத்தை ஏற்றுகின்றேன் நம்பிரான் போர் எழுத்தே. திருச்சிற்றம்பலம். போற்றுகின்றேன் புகழ்ந்தும் புகழ் ஞானத்தை என்று தொடங்குகிறார் திருமூலர். இது பேசா எழுத்து, அதாவது அசபை பற்றி குறிக்கிறது. மௌன நிலைதான் முதல் நிலை. அதிலிருந்து பிறந்தது நாதம், பிந்து, கலை. இம்மூன்றும் சேர்ந்து ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, யோகசக்தி, ஞானசக்தி, மாயாசக்தி, இவை ஆறும் இறங்கு நிலை. இது ஏறும் நிலை மட்டுமே திருமந்திரத்தின் நோக்கம். ஆனால் ஏற்ற நிலையை அறியாமல் நாம் இருக்கும் நிலையே முதலும் முடிவுமாக நினைத்து வாழ்பவர்க்கு அனுபவம் வாய்ந்த திருமூலர் சாற்றுகின்றேன் என்று கூறுகிறார். சிவஜோதியை அடையும் வழியை காட்டுகின்றேன் என்றார். அடிமை வாழ்க்கை வாழும் அனைத்து உயிர்க்கும் என்றும் நம்மை விட்டு நீங்காத, அதாவது இமைப்பொழுதும் என் நெஞ்சை விட்டு நீங்காத திருவடி உணர்வை தமிழ் ஆகம மொழியில் போற்றுகின்றேன். உள்ளத்து உணர்வால் ஓயாது போற்றுகின்றேன். அதனால் திருவடியை கூடுதலாகிய சிவயோகத்துக்கு வேண்டத்தக்க சக்கரத்தையும் ஓம் என்ற பிரணவ ஒலியின் ஓண்மறையையும் அந்த நாதத்தின் முடிவான மௌன பீடத்தையும் காட்டுகிறேன் என்கிறார். நாம் சாட்சியாக இருந்து காணுவோமே. பேசும் எழுத்து நமசிவாய மந்திரத்தில் வனப்பாற்றல், பேசாத எழுத்து நம் கண்களில் உள்ள நெருப்பு. காற்று போய் நெருப்பில் சேருவதே சிவ. ய விரிவு, அதுவே ஜீவாத்மா. ய இவ்விரண்டும் கண்ணதாய் என்பது சிவவாக்கியர் வாக்கு. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அறிவுமதி என்று ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார். அவர் எதையுமே பெரிதாக கொண்டாட மாட்டார், எவரையும் புகழ்ந்து பேச மாட்டார். ஆனால் அவருக்குள்ளே ஒரு தீவிரமான ஆன்மீக தேடல் இருந்து வந்தது. அவர் எப்போதும் தன்னுடைய மனதின் தலைவனாகவும் வழிகாட்டியாகவும் திகழும் சிவபெருமானின் திருவடிகளை போற்றி வந்தார். அவருடைய இந்த பற்று வெளிப்புற புகழ்ச்சியை விட ஆழமானது. அது ஒரு உள்ளார்ந்த அசைக்க முடியாத பக்தி. ஒரு நாள் கிராம மக்கள் அனைவரும் ஒரு பெரும் பிரச்சனையில் சிக்கியிருந்தார்கள். அவர்களுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. அண்டையில் இருந்த ஒரு மன்னன் அவர்களின் நிலங்களை அபகரிக்க வந்திருந்தான். மக்கள் அனைவரும் பயந்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார்கள். அப்போது அறிவுமதி தனது நீண்ட கால மௌனத்தை கலைத்தார். அவர் கூட்டத்தின் முன் நின்று, நான் என் சிந்தையின் நாயகனான சிவபெருமானின் திருவடிகளை தெளிவு பெற போற்றுகிறேன் என்று ஆழ்ந்த குரலில் கூறினார். அவர் அப்படி கூறியதும் அந்த வாக்கியத்தில் ஒருவித தெய்வீக சக்தி நிறைந்து இருப்பதை மக்கள் உணர்ந்தனர். அதுவும் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது அவருடைய ஆழ்ந்த ஞானமும் சிவபெருமானின் மீதான அவருடைய நம்பிக்கையும் வெளிப்படும் தருணம். அறிவுமதி மேலும் தொடர்ந்தார். நான் உங்களுக்கு சிவயோகத்தை பற்றி கூறுகிறேன். இந்த யோகம் என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல. அது ஆன்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்கும் ஒரு உன்னத பாலம் என்று கூறலாம், அல்லது பாதை என்றும் கூறலாம். அது இறைவனுடன் ஐக்கியமாகும் வழி. மக்கள் ஆச்சரியத்துடன் அவரை கவனித்தனர். இதுவரை அமைதியாக இருந்த ஞானி இன்று அவர்களுக்கு ஒரு பெரும் ரகசியத்தை வெளிப்படுத்துவது போல் தோன்றியது. அவர் தனது பேச்சின் உச்சமாக, நான் நம் தலைவனான சிவபெருமானின் ஓம் என்ற ஒரே எழுத்தை உயர்த்தி போற்றுகிறேன் என்று கம்பீரமாக கூறினார். ஓம் என்ற அந்த ஒற்றை எழுத்து அனைத்து சிருஷ்டியின் மூல ஒலியாகவும் சிவபெருமானின் வடிவமாகவும் இருக்கிறது. அந்த ஒலியில்தான் பிரபஞ்சம் இயங்குகிறது என்று கூறினார். அறிவுமதியின் இந்த வார்த்தைகள் கிராம மக்களிடையே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தின. மன்னனின் படையெடுப்பு குறித்த அச்சம் நீங்கி அவர்களுக்கு ஒருவித அமைதியும் மனத்தெளிவும் ஏற்பட்டது. அவர்கள் ஞானியின் வார்த்தைகளில் இருந்த உண்மையை உணர்ந்தனர். சிவபெருமானின் நாமமும் ஓம் என்ற பிரணவ மந்திரமும் அவர்களுக்கு ஒரு பெரும் தைரியத்தை கொடுத்தது. மன்னன் படையெடுத்து வந்தான். ஆனால் கிராம மக்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் ஓம் நம சிவாய என்று உச்சரித்தபடி தங்கள் தினசரி வேலைகளை செய்தனர். மன்னன் இந்த அமைதியையும் நம்பிக்கையும் கண்டு ஆச்சரியப்பட்டான். அவனுக்கு ஒரு பெரும் சவால் போல் தோன்றியது.
இந்த மக்களின் மன உறுதிக்கு முன் அவனது படைபலம் சிறியதாக தோன்றியது. இறுதியில் என்ன செய்தான்? மன்னன் எந்தவித சண்டையும் செய்யாமல் திரும்பி சென்று விட்டான். இந்த திருமந்திர பாடல் ஒரு ஞானியின் ஆன்மீக பயணத்தையும் சிவபெருமானின் மீது அவர் கொண்ட ஆழ்ந்த பக்தியும் விளக்குகிறது. போற்றுகின்றேன் புகழ்ந்தும் புகழ் ஞானத்தை தேற்றுகின்றேன் சிந்தை நாயகன் சேவடி. இங்கு புகழ்ந்தும் என்பது வெளிப்புற புகழ்ச்சியை குறிக்கிறது. ஞானியை சிவபெருமானின் திருவடிகளை போற்றுவது வெறும் வாயால் புகழ்வது மட்டுமல்ல, தனது சிந்தையில் தனது அறிவில் அதை தெளிவு பெறச் செய்து உள்ளூர போற்றுகிறார். சிந்தை நாயக்கன் என்பது மனதின் தலைவனாகிய சிவபெருமானை குறிக்கிறது. சாற்றுகின்றேன் அறையோ சிவயோகத்தை. அறையோ என்பது ஒரு கேள்விக்குறியுடன் கூடிய உறுதிமொழி. நான் சிவயோகத்தை சொல்கிறேன், இது உண்மையல்லவா என்பது போன்ற ஒரு பொருள். ஞானி சிவயோகத்தின் மகத்துவத்தை அதன் ரகசியங்களை வெளிப்படுத்த தயாராக இருக்கிறார். ஏற்றுகின்றேன் நம்பிரான் ஓர் எழுத்தே. இங்கு ஓர் எழுத்து என்பது என்ன? பிரணவ மந்திரமான ஓம் என்பதை குறிக்கிறது. நம்முடைய தலைவனும் இறைவனுமான சிவபெருமானின் ஓம் என்ற ஒற்றை எழுத்தை ஞானி உயர்த்தி போற்றுகிறார். இந்த ஒரே எழுத்து அனைத்து மந்திரங்களுக்கும் அனைத்து ஞானத்திற்கும் அடிப்படையாக உள்ளது. இந்த கதை ஞானம் என்பது வெறும் புத்தக படிப்பு அல்ல, அது அனுபவத்தில் பெறும் தெளிவு என்பதையும் இறைவனின் நாமத்தையும் மந்திரத்தையும் உச்சரிப்பதன் மூலம் கிடைக்கும் ஆற்றலையும் காட்டுகிறது. போற்றுகின்றேன் புகழ்ந்தும் புகழ் ஞானத்தை தேற்றுகின்றேன் சிந்தை நாயக்கன் சேவடி சாற்றுகின்றேன் அறையோ சிவயோகத்தை ஏற்றுகின்றேன் நம்பிரான் ஓர் எழுத்தே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.